بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடியவனாகவும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. புண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவனுடைய மாபெரும் அருளால் அல்லாஹுவை தொழுதுவிட்டு அல்லாஹுவனுடைய கலாமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு நம்மளை இங்கு ஒன்று குழும செய்திருக்கிறான். இந்த நேரத்தில் திருக்குரானின் முதல் அத்தியாயத்தின் 5ஆம் வசனத்தின் அரபி மூலத்தையும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு முன்னால் படித்து காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்ற கோரிக்கையை வைக்குமாறு நமக்கு வாசகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். மிக முக்கியமானதொரு வசனம். அல்லாஹுவை வணங்கிவிட்டு அல்லாஹுவிடம் மட்டுமே உதவி தேடிவிட்டு அந்த உதவியில் தலையாய உதவியாக எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக என்று பணிக்குமாறு அமைத்திருக்கிறான். இதிலேயே நேர்வழியின் முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. இந்த நேர்வழிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தையே வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்கிற நேர்வழி. அந்த நேர்வழி எங்கிருந்து வரும், அதை யார் காட்டுவது என்பதில் தான் இன்றைக்கி பல்வேறு கருத்துக்களை பரவவிட்டு பல்வேறு பிரிவுகளாக முஸ்லிம் சமூகம் பிரிந்திருக்கிறது. இந்த நேர்வழியை கொடுக்கிற பொறுப்பு, அதை அமைக்கிற பொறுப்பை அல்லாஹ் யாரிடத்திலும் கொடுக்கவில்லை. இதை முழுக்க தன்னகையத்தை வைத்து கொண்டான். இதை ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி நபி வரைக்கும் உள்ள அத்தனை நபிமார்களுக்கும் கூட இந்த நேர்வழியை காட்டுகிற நேர்வழி இதுதான் என்று தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தையோ அந்த காட்டுகிற பொறுப்பையோ கொடுக்காமல் அதை தன்னகத்தையே வைத்து கொண்டான். அறிவுக்கும் நேர்வழிக்கும் சம்மந்தமே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளணும். பகுத்தறிவு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம நேர்வழி அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறது மாபெரும் பிழை. முடியவே முடியாது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தான் சொல்லி அனுப்புனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அறிவுக்கு தான் ஃபஸ்ட்டு சிறப்பை கொடுக்குறான். ஒட்டுமொத்த மலக்குமார்கள், ஜின் இனங்கள், அன்னைக்கு இருந்த பிரம்மாண்டமான 2 பெரும் இனங்களை வைத்து இந்த 2 இனங்களிலும் சிறப்பு பெற்றவராக இருந்தவர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அல்லாஹ் உணர்த்தும் விதமாக சொன்னான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதத்துக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம்ட்டா அல்லாஹ். நம்முடைய அறிவுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அறிவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளோ மிக பிரம்மாண்டமான அறிவுக்கு சொந்தக்கான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது, நீங்கள் போங்க நேர்வழியை பார்த்து பின்பற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. மாறாக போங்க, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் இங்கிருந்து அனைவரும் இறங்கி போய்விடுங்கள். ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அல்லாஹ் அங்கே சொல்லி அனுப்புறது. உங்களுக்கு அறிவெல்லாம் இருக்குது, பகுத்தறிவு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறேன். ஆனால் பூமியில் போய் நீங்களாக முடிவு பண்ண முடியாது. நேர்வழியை என்னிடத்தில் மீண்டும் வந்து அடைகிற வழியை நீங்களாக முடிவு செய்து நீங்களாக பின்பற்றிலாம் வர முடியாது. என்னிடத்திலிருந்து வரும்.
அப்படி வந்த நேர்வழியை நீங்கள் ஃபமனித்த அதை சொல்லிட்டு யார் அந்த ஹுதாயாவை சரியான முறையில் பின்பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றியும் நேர்வழியும் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் உள்ள பொதுவான விதியாக்கிட்டான். இந்த நேர்வழியை நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது அல்லாஹுவை தவிர. அல்லாஹு தான் அவன் அந்த நேர்வழிக்கு சொந்தக்காரன். அந்த நேர்வழியை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படியாக தொடர்ச்சியாக அல்லாஹ் தான் கொடுத்து கொண்டே இருந்தான். அதில் தான் கடைசியாக வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேர்வழி நபிமார்களுக்கு கொடுப்பதற்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 தொடர்பும் மனிதர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நேர்வழிக்காக. அல்லாஹ், ஜிப்ரீல், நபிமார்கள் இந்த 3 வழியில் தான், இந்த 3 தொடரில் தான் வந்து கொண்டே இருந்தது இந்த நேர்வழி. இந்த நேர்வழியை சில நேரம் நபிமார்களே அறியாமல் இருந்திருக்கிறார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாதுன்றான்ல, நீ உங்களுக்கு கூட இந்த நேர்வழி தெரியாது. ஏனென்றால் இந்த நேர்வழி அப்படித்தான் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உமக்கு நாம் வகையாக அணிவிக்கப்படுவதை பலமாக பற்றி பிடித்துக்கொள். இன்னக நிச்சயமாக நீ அலா ஸிராத்தி முஸ்தகீம் நேரான வழியில் நிற்கிறாய். இப்போ தெரியுதா, சிராத்துல் முஸ்தகீம் துவா செய்வாங்க. அந்த முஸ்தகீம் பாலத்தை அல்ல, எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு இல்லை. அல்லாஹ் சொல்வது இந்த சிராத்துல் முஸ்தகீம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு பேரே என்னதான், சிராத்துல் முஸ்தகீம். இஸ்லாமிய மார்க்கம்னு பேர் அல்லாஹ் வச்சதுதான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை. அல்லாஹ்வை அடைவதற்கு இந்த வகை நேரான பாதை. இன்னஹு லதிக்ருல் லக வலிகௌமிக, நிச்சயமாக இது உமக்கும் உன் சமூகத்தாருக்கும் நேர்வழி ஒரு திக்ராகும், நேர்வழி காட்டக்கூடியதாகும் என்று சொல்லிட்டு வசௌஃப துஸ்அலூன், பின்பு இது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், இந்த மார்க்கம் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், நேரான பாதையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இது சூரா ஸுஹ்ரஃப் 43வது அத்தியாயத்தினுடைய 43, 44 ஆகிய வசனங்களில் பதிவு செய்ய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் தெளிவுபட சொல்லும் விதமாக சொல்லுகிறான். இந்த வலக்கது அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளைகளிலிருந்து உயிரோட்டமானதை உமக்கு நாம் வகையாக அறிவிக்கிறோம். மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், நீ வேதத்தையும் ஈமானையும் அறியாதவராக இருந்தீர். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இந்த வேதம் வருவது இப்படி ஒரு நேர்வழி வரப்போகிறது என்பதை ரசூல்லா அறியாமல் இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்லுகிறான், இந்த நேர்வழியில் இருந்து கொண்டு நீ இந்த மக்களை அழைப்பீராக என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த விஷயத்தை சொல்லுகிறான் பாருங்க. அப்படி ஏன் அனுப்பணும் அப்படின்னு, வலாக்கின் ஜஅல்நாஹு, என்றாலும் இப்படி அறியாமல் இருந்த உம்மை நூரன், இந்த நேர்வழியை கொண்டு உம்மை அனுப்பினோம். ஜஅல்நாஹு நூரன், அதை ஒளியாகவும் மூக்காக்கியிருக்கிறோம். இந்த வேதம் ஒளி. நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் நாம் நாடியவருக்கு இதை கொண்டு நேர்வழி காட்டுகிறோம். எதை கொண்டு தான் நேர்வழி காட்டுவான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த வகையை வைத்துத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அந்த நேர்வழியில் தான் இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வ இன்னக, நிச்சயமாக நபியே நீங்கள் ல தஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், ஸிராத்தில் முஸ்தகீமின்பால் நேர்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறீர். நீ நேர்வழி காட்டக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றான்னா, இதுதான் அல்லாஹ்விடத்தில் இருந்த நேர்வழி, அதை பற்றி பிடித்துக்கொள். அந்த நேர்வழியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த நேர்வழியின்பால் தான் நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 பிரிச்சுட்டானா. அல்லாஹ்விடத்தில் தான் வந்தது நேர்வழி. அந்த நேர்வழி சிராத்துல் முஸ்தகீமில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த சிராத்துல் முஸ்தகீமின்பால் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னும் இது சம்பந்தமாக நிறைய இருக்கிற இந்த நேர்வழியை தீர்மானிச்சாதான் அல்லாஹ்விடத்தில் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுன்னே தெரியாமல் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்தால் மூடலாக கேட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க.
நேர்வழியை கூடு நேர்வழியை கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்குறோம். ஆனால் எது நேர்வழின்னு நமக்கே தெரிய மாட்டேது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூடலாக கேட்டால் நம்மளும் மூடலாகவே விட்டுறோம். சரி நீயும் போய் மூடலாகவே முட்டி மோதி வா. தெளிவாக நின்று கொண்டு கேட்டோம்னால் அல்லாஹ் அந்த நேர்வழியை பளிச்சுன்னு ஆக்கிடுவான். இதுதான் நீ சொர்க்கத்துக்கு வரப்போகிறது, என்னுடைய திருப்பொருத்தத்தை அடைய போகிறது, என்னுடைய முஹப்பத்தை பெறப்போகிறது என்பதை காட்டி கொடுத்து விடுவான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி கொடுக்கக்கூடிய துஆவாக நம்முடைய இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற பிரார்த்தனை இருக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்குரிய தௌஃபீக்கு தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.